Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் தனி திரையரங்குகளினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைய தொடங்கியுள்ளன. மற்றொரு புறம் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். ஏற்கனவே பெரிய பெரிய நகரங்களில் மல்டிப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, தனி திரையரங்குகள் குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ சிறிய நகரங்கள்லையுமே இதே போன்ற ஒரு நிலை இருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் சமீபத்தில் சென்னையில் தனி திரையரங்குகள் மூடப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாவட்ட அளவிலும் சிறு நகரங்களிலும் தனி திரையரங்குகள் மூடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஒரு புள்ளி விவரம் வெளியே இருக்கிறது. 2018ஆம் ஆண்டில் 721 தனி திரையரங்குகள் இருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் அது 636 குறைந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் அது 572 குறைந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன்ஸ் திரையரங்கம் 2018ஆம் ஆண்டில் 400க்கு மேல் இருந்தது. 2024ஆம் ஆண்டில் அது 610 அதிகரித்திருக்கிறது. தனி திரையரங்குகள் குறைவதற்கான காரணம் ஓடிடி தளங்கள் வருகையாலும் புதிய படங்கள் வெளியானாலும் மக்கள் திரையரங்கு வருவது குறைவும் காரணமாக புதிய படங்கள் வெளியானாலும் அது நிறுத்தப்படுகிறது. அதேபோல் இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு மாநில மத்திய அரசு வரிகள் என ஒரு குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது. திரையரங்க உரிமையாளர் தரப்பில் கேட்கும்போது மக்களின் ரசனைக்கு ஏற்ப காலப்போக்கில் திரையரங்குகள் மாறப்பட வேண்டும், அதனால்தான் தனி திரையரங்குகள் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளாக மாற்றப்படுகிறது. வரி போடும் பிரச்சனை காரணமாகலாம் இல்லை என்றும், அதேபோல் மக்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்ற முடியாத திரையரங்குகள் தனி திரையரங்குகள் மூடப்பட்டு அது வணிக வளாகங்களாக மாறப்பட்டு வருகிறதாக அவர்கள் தரப்பு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.